அஸ்ஸலாமு அலைக்கும். நீ ஷாஹினா, உன் கணவருக்கு மதிய உணவு எதுவும் கொடுத்து அனுப்புவதில்லையா? அவளுடைய கணவரின் சக பணியாளரான லைலாவிடமிருந்து வந்தது அந்த கேள்வி. ஏன் லைலா, நீ ஏன் அப்படி கேட்டாய்? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதுவரை நான் அந்த பழக்கத்தை மீறியதில்லை. ஷாஹினா சற்று வருத்தத்துடன் பதிலளித்தாள். அப்படியா? பின்னே ஏன் அவர் மதியம் ஒரு துண்டு பன் மட்டுமே சாப்பிடுகிறார்? ஷாஹினா முற்றிலும் குழப்பத்தில் ஆழ்ந்தாள். தினமும் கொண்டு செல்லும் உணவை இக்கா என்ன செய்கிறார்? அதுவும் இல்லாமல் எப்போதும் இருவருக்கு போதுமான உணவு அதில் இருக்கும். ஷாஹினாவுக்கு எவ்வளவு யோசித்தும் ஒரு புரிதலும் கிடைக்கவில்லை. அன்றிரவு உணவு உண்ண உட்கார்ந்த போது ஷாஹினா காசிமிடம் கேட்டாள், இன்றைய என் ஸ்பெஷல் மீன் கறி எப்படி இருந்தது? அதை கேட்டவுடன் காசிமின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை ஷாஹினா கவனித்தாள். ஆ, நன்றாக இருந்தது. அந்த பதட்டமான பதில் ஷாஹினாவுக்கு பிடிக்கவில்லை. ஏனெனில் அன்று ஷாஹினா கொடுத்துவிட்டது சாம்பார். நான் செய்யும் உணவு பிடிக்கவில்லை என்றால் அதை சொன்னால் போதாதா? இப்படி வழியில் தூக்கி எறிவதற்காகவா நான் தினமும் கஷ்டப்பட்டு உணவு செய்து தருகிறேன்? ஷாஹினா சற்று கோபத்துடன் கேட்டாள். காசிம் ஏதோ பேச முயன்றாலும் ஷாஹினாவின் கோபமான முகத்தைக் கண்டு ஒன்றும் பேசாமல் எழுந்து சென்று விட்டான். தன் கணவர் தன்னிடமிருந்து ஏதோ மறைக்கிறார் என்ற எண்ணம் ஷாஹினாவை வருத்தத்தில் ஆழ்த்தியது. காசிம் பொதுவாக அதிகம் பேசும் சுபாவம் உள்ளவனில்லை. ஷாஹினாவுக்கு கூட பல நேரங்களில் தோன்றியிருக்கிறது, இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று. ஏதாவது கேட்டால் பதில் சொல்வது கூட அரிது. காசிமுக்கு எவ்வளவு சம்பளம் என்று கூட இதுவரை அவளிடம் சொல்லவில்லை. ஆனால் இதுவரை தன்னையும் குழந்தைகளையும் அவர் வேதனைப்படுத்தியதில்லை என்பதால் மட்டுமே ஷாஹினா பொறுமையாக இருந்தாள். ஆனால் சமீப காலமாக இது அதிகமாகி வருகிறது. பணம் எங்கே செல்கிறது என்று கூட தெரியவில்லை. சில சமயம் காசிமுக்கு வேறு யாருடனாவது உறவு இருக்குமோ என்று ஷாஹினாவின் எண்ணங்கள் திசை மாறின. இரவு படுக்கையில் முகத்தை தூக்கி வைத்து படுத்திருந்த ஷாஹினாவிடம் காசிம் சொன்னான், நாளை நீ என்னுடன் ஒரு முறை வர வேண்டும். உனக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கும். ஆவலால் அன்றிரவு ஷாஹினாவால் தூங்க முடியவில்லை. வழக்கம்போல உணவு போதியை எடுத்துக்கொண்டு காசிம் அலுவலகத்துக்கு புறப்பட்டான். ஷாஹினாவும் உடன் சென்றாள். வழியில் பல குப்பை தொட்டிகள் இருந்தும் காசிம் உணவை எங்கும் தூக்கி எறியவில்லை என்பதை ஷாஹினா கவனித்தாள். அலுவலகத்துக்கு முன்பு ஒரு தெருவுக்கு அருகே காசிம் நின்றான். ஷாஹினாவால் அந்த காட்சியை நம்ப முடியவில்லை. தெருவில் ஒரு குடிசையிலிருந்து ஒரு பெண்ணும் குழந்தையும் வெளியே வந்தனர். காசிம் உணவு பொதியை அவர்களிடம் நீட்டினான். அவர்கள் மகிழ்ச்சியுடன் அதை வாங்கி காசிமுக்கு நன்றி சொன்னார்கள். பின்னர் அருகிலிருந்த ஒரு சிறிய கடையில் ஒரு பன் பாக்கெட் வாங்கி அதை பையில் வைத்து கடைக்காரரான முதியவருக்கு 50 ரூபாய் கொடுத்தான். அவர் நன்றியுடன் அதை வாங்கினார். காசிம் மீதி பணத்தை கூட எடுக்கவில்லை. ஆச்சரியத்துடன் காசிமையே பார்த்து நின்ற ஷாஹினாவிடம் காசிம் சொன்னான், பார்த்தாயா ஷாஹினா, நீ செய்த உணவுக்கு எவ்வளவு சுவை இருக்கிறது என்று? 3 மாதங்களுக்கு முன்பு இந்த வழியாக வந்தபோது அந்த பெண்ணும் குழந்தையும் உணவு இல்லாமல் குப்பை தொட்டியிலிருந்து உணவு எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னிடம் இருந்த உணவு போதியை அவர்களுக்கு கொடுத்தபோது அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை பார்த்து என் கண்கள் கலங்கிவிட்டன. அதன்பின் நான் ஒரு நாளும் அந்த பழக்கத்தை மீறவில்லை. பசியோடு இருப்பவர்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுக்க முடிந்தால் அதைவிட பெரிய புண்ணியம் வேறு இல்லை ஷாஹினா. பின்னர் அந்த கடையில் நான் தினமும் பன் வாங்குவது அந்த பாவப்பட்ட மனிதருக்கு 50 ரூபாய் கொடுப்பதற்காகத்தான். வெறுமனே கொடுத்தால் அவர் வாங்க மாட்டார். ஷாஹினா, நம் கண்முன் இருப்பவர்களைத்தான் முதலில் நாம் உதவ வேண்டும். இன்னும் உனக்கு என் மீது கோபம் இருந்தால் உன் இஷ்டப்படி செய். அவ்வளவு இரக்கமுள்ள காசிமை தவறாக புரிந்து கொண்டதற்கு ஷாஹினாவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என்னை மன்னித்து விடு இக்கா, நான் எதுவும் தெரியாமல் இருந்தேன். பரவாயில்லை, இப்போது வீட்டுக்கு போ, நான் கூட்டிவிடவா? வேண்டாமிக்கா, நான் தனியாக போய்க்கொள்கிறேன். காசிமிடம் விடை பெற்று திரும்பி நடக்கும்போது ஷாஹினாவுக்கு ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி தோன்றியது. வீட்டுக்கு வரும் வரை
ஆடம்பரங்களுக்கு பணத்தை வீணாக்குபவர்களையும் பல நேரங்களில் உணவை வீணாக்குவதையும் பற்றி ஷாஹினா சிந்தித்தாள். பலருக்கு அப்படி ஒரு வேளை உணவு கூட கிடைக்காமல் இருக்கிறது என்று தெரியும்போதுதான் அதன் மதிப்பு புரிகிறது. மறுநாள் காசிமுக்கு பொதிந்த உணவு பொதியுடன் மற்றொரு பொதியும் இருந்தது. அதில் இப்படி ஒரு குறிப்பு இருந்தது: இது அந்த நல்ல மனதுக்கு. சுவர் இருந்தால்தானே படம் வரைய முடியும். நினைவில் கொள்ளுங்கள், அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக, நிர்கதியின் உடையணிந்து பரிதாபமாக யாசிக்கும், வாழ்வதற்காக ஒருவேளை உணவு கூட கொடுக்க முடியாமல் குழந்தைகளை நெஞ்சோடு அணைத்து யாரும் பார்க்காமல் அழுபவர்களும் நம் மத்தியில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை கண்டறியுங்கள். இவர்களுக்கு உதவ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை அவர்களுக்கு செய்யலாம், இல்லையா? சமூகத்தில் ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுபவர்களும், நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பணமில்லாதவர்களும், உடல் ஊனத்தாலும் மற்ற பல வழிகளிலும் துயரப்படுபவர்களும் இன்று நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களை முழுமையாக ஏற்று பராமரிக்க நம்மால் முடியாமல் போகலாம். ஆனாலும் கருணையின் ஒரு சிறிய விளக்கை ஏற்ற முடியும். நாம் யாரும் முழுமையானவர்கள் இல்லை. ஆனாலும் நாம் சேகரித்த நாணயங்களில் ஒரு பைசாவையாவது அவர்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு பிடி உணவுக்கு ஏங்கும் ஏராளமானவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதை மறந்து உணவை கொண்டு நாம் அகம்பாவம் காட்ட வேண்டாம். ஒருவேளை உணவை ஏழைகளுக்கு கொடுக்க முடிந்தால் அதுதான் இந்த சமூகத்துக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய புண்ணியம். பார்வையற்ற ஒருவர் உங்கள் முன் கை நீட்டினால், உங்களால் முடிந்தும் அவருக்கு உதவ முடியவில்லை என்றால், உங்கள் பார்வையே இறந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 3 துண்டு துணியிலும் 6 அடி மண்ணிலும் முடிய வேண்டிய ஒரு பரபரப்பான பயணமே இந்த வாழ்க்கை. அதை உணர்ந்து நம் ஒவ்வொரு அடியும் வைக்கப்பட வேண்டும். பூமியில் உள்ளவர்களிடம் நீ கருணை காட்டு. வானத்தின் அதிபதி உன்னிடம் கருணை காட்டுவார்.